இட்லி குண்டா பித்தளை எல்லாம் உன் மாமியாளுக்குள்ளதுல என்ன வேலை வரும் தெரியுமா? சும்மா இருங்காச்சி, வேலை என்ன வேலை? இப்ப எங்க மாமியா கொண்டு வர பாருங்க 5 கோடி. அதுக்கு முன்னால இதெல்லாம் தூசி, கால் தூசி. செல்ல தாய்க்கு மரமோல எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து வச்சிருக்க, என்ன செய்ய போற? ஆச்சி எத்தனடா ஆச்சி சொல்ல, முதல்ல துணியெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு, அடுத்தால பாத்திரத்தை சுத்தப்படுத்த போறேன். கழுவி கமத்த போறியோ? விடிய விடிய கதையை கட்டிட்டு என்ன வச்ச நம்மளால இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து மூட்டையில கட்டி குப்பையில போடுவேன், இல்லன்னா ஆக்கர்ல போட்டு பேரச்சம்பளம் வாங்கி தும்பேன். 5 கோடி அல்வா துண்டு மாதிரி வரப்போகுது. அதுக்கு முன்னால இதெல்லாம் கால் தூசி தூசி. என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுதானே பண்ணுத. சும்மா இருக்கா, சும்மா சும்மா சொல்ல சொல்லாதீங்க. 5 கோடி 5 கோடி 5 கோடி அப்பு. அடுத்தால என்ன தெரியுமா செய்வி? பாத்ரூம சுத்தம் பண்ணணும். அப்போ பாத்ரூம தேய்ச்சி கழுவுவியோ பினாயில் விட்டு? நீங்க வராச்சி, இதெல்லாம் எடுத்து குப்பையிலயும் அங்கேயும் இங்கேயும் போட்டாச்சு. பாத்ரூமை எடுத்து எங்க கொண்டு போட முடியும்? பாத்ரூம்ல எங்கேயும் கொண்டு போட முடியாது. அதனால அத கடப்பார வச்சு இடிச்சு தள்ளிட்டு புது பாத்ரூம அப்படியே கட்ட போறோம். அதுதான் இருக்க 5 கோடி 5 கோடி 5 கோடி அப்பு. உன் மர்மோ வீட்டையே ஜுவாலிய முடிச்சு போட்டா. நீ எங்க இருக்க? என்ன பண்ணு? என் மாமியாரி உன் மாமியாரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இப்ப கூட்டிட்டு வர போறா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சின்ன பொண்ணு, எனக்கு என்னவோ பயமா இருக்கு பாத்துக்க. பயந்தாங்கொல்லிகளா பேசாம இருங்க. எதுக்கு பயம்? என் மாமியாளுக்கு பயம், என் நாத்தனாருக்கு பயமா? ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேனா. எனக்கு தெரியாது. என் மாமியார பத்தி உனக்கு தெரியும்ல. அவ எங்க இருந்தாலும் தியாடி எடுத்து அலசி கொண்டு வந்துருவா உன் மாமியாரியா. வரட்டுக்கா, எப்படி என் மாமியார் வீட்டுக்கு வந்து தானே சேரணும். எப்படி 5 கோடியோட வருவா. என் மாமியாருக்கும் நாத்தனாவுக்கும் கொடுக்க போற வரவேற்புல இன்னைக்கு 2 பேரும் அசந்துருனுக்கா. அப்படி ஒரு வரவேற்பு இன்னைக்கு கொடுக்கணும். என்ன வரவேற்பு கொடுக்க போறே எனக்கு தெரியலம்மா. இதை நான் முதல்ல குப்பையில போட்டுட்டு ஓடியாரேன். குப்பையில போறதா இருந்தா ஏன்ட்ட தாட்டி நான் கொண்டுட்டு போறேன். புஷ்பாக்கா, உனக்கு குக்கர் இட்லி குண்டா சிம்ரனுக்கு வேற ஏதாவது தேவைன்னா எடுத்துட்டு போங்க. என்ன இது யாருக்கு வேணும்? அது வேண்டாமா, அது ஆக்கர்ல போட்டா கூட வாங்க மாட்டான். திருப்பி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவான் நம்ம மூஞ்சிலே. ஆமா, அதுவும் சரிதான். இதை தூக்கி தூரத்துக்கு போடுவோம். அடியே செல்ல தாய்க்கு மர்மோல என் மண்டையிலேயே பாத்திரத்தை தூக்கி வீசுத. இன்னைக்கு என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாத்திரம் கிடைச்சு போச்சு. இத முதல்ல நம்ம வீட்டுல கொண்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செல்ல தாயே தேடுவோம். ஈயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம். என்னே பாராட்டே நில்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு கோல் அடிச்சு போச்சுனே. யார் மூஞ்சில முடிச்சிட்டு தெரியல. என் பொண்டாட்டி மூஞ்சில தான் முடிச்சிட்டு வந்தேன். அதான் இன்னைக்கு லக்கி பிரைஸ் அடிச்சிருக்கு. ஏனே இந்த மூட்டையில இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு பேத்தம்பளம் தாங்கனே. எல்லாம் என் மாமியாருக்கு சீரா வந்த பாத்திரம். பழைய காலத்து பாத்திரம் பார்த்துக்கோங்க, நல்ல துட்டு ஆகும். சரிம்மா சரி, பேர்த்தம்பளம் தாரே வாங்கிக்கோ. வேற ஒண்ணும் வேண்டாம்ல. துட்டு எதுவும் வேணுமா? துட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. எங்க நாத்து 5 கோடியோட வாரா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால எங்களுக்கு நீங்க பேர்த்தம்பளம் மட்டும் தந்தா போதும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்னே. அடிக்கடி இந்த பக்கம் வாங்க. என்ன உன்ன போல 2 பேர் இருந்தா போதும். நான் சீக்கிரத்துல லட்சாதிபதியே ஆயிருவேன். பழைய ஈயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம். சிம்ரன் எடுத்துக்கோங்க. உங்க 2 பேருக்கும் பேர்ச்சம்பளம் ரொம்ப பிடிக்கும்ல. கவலைப்படாதீங்க. ரூபா வந்தன ஆளுக்கு ஒரு பேர்ச்சம்பளம் கடை வச்சு தந்துருதே. நான் நடந்து வரத பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்கா? சிரிப்பு எல்லாம் ஒன்னாலதான். ஏமா நான் என்ன செய்றேன்? என்ன உங்க அண்ணிகாரிட்ட 5 கோடியை வாங்க போறேன்னு சொல்லி என்னையும் இழுத்துட்டு வந்துட்டேன். நானும் கெத்த வந்தேன். கடைசில இது செத்த போன மாதிரி அலைதேன். அப்படி சொல்லாதம்மா. நான் எதுக்கு உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன்? அங்க நீனும் நானும் இருந்தோம்னா அவ்வளவு வேலையை நம்ம தலையில கட்டிட்டு அவ சுகமா படுத்து தூங்கிட்டு இருப்பா. 5 கோடின்னு சொன்னா நான் எப்படி வந்து சாடி வந்து நின்னா நம்ம முன்னால? பணம் நானே பணம் கூட வாயை பழக்கம். இதுல இருந்து புரிஞ்சிக்க. இப்ப நான் அந்த ஐடியா போட்டதுனாலதான் அழகாட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆனோம். இப்ப மட்டும் அங்க இருந்தா செத்து சுண்ணாம்பா இருப்போம் வேலை பார்த்து. இப்ப மட்டும் என்னவா அங்க இங்க நடந்து நடந்து கை கால வாஞ்சி போய் கிடக்கணும். சரி சரி வா, அந்த பெஞ்சில உட்கார்ந்து பேசாம. அளவோல வீட்ல இருந்திருப்பேன். என் மர்மா பாதி வேலை செஞ்சா நான் மீதி வேலை செஞ்சு முடிச்சிருப்பேனே. நீ எல்லாம் திருந்திக்கிடவே மாட்டம்மா. அன்னைக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணியாக்கோ. புலம்பாம நேரா பார்த்து போட்டி உட்காருமா அந்த பெஞ்சில. இம்மா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் போட்ட அந்த 5 கோடி ஐடியானாலதான் இப்ப ஜம்மன நம்ம பார்க்ல காத்து வாங்கிட்டு இருக்கோம். இம்மா நம்ம வந்து 2 மணி நேரம் ஆச்சு. இதுக்குள்ள அன்னிக்காரி வீட்ல இருக்க துணியெல்லாம் துவைச்சு போட்டுருப்பா, பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருப்பா, வீடெல்லாம் தொடச்சிருப்பா. அதுக்கப்புறம் நாரி போன பாத்ரூம சுத்தமா கழுவி விட்டுருப்பா. ஆமா பத்தியா மக்களே, எல்லா வேலையும் அவளே செஞ்சிருவா. நம்பத்தம் அவளை ரசாத்தி. உன் மண்டைக்குள்ள இவ்வளவு நானும் பெரிய களிமண் உருண்டதா இருக்குன்னு நினைச்சேன். இப்பம்ல தெரியுது மூளை இருக்குன்னு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். ராங்க மாங்க சுண்டல் வேணுமாக்கா? தம்பி 2 கொடு. தம்பி இந்த வாளி யாருக்குள்ளது போ? என்னமா சொல்றியா? ஏங்குள்ளது? என்ன தம்பி கேட்டுட்டு இருக்க? வாளிய போய் எங்க உள்ளது யாருக்குள்ளதுன்னு கேட்டுட்டு இருக்க? வாளி அவங்களுது இல்லாம வேற யாருக்குள்ளது நமக்குள்ளதா
இல்ல மக்களே, இது என் வாளி மாதிரி தான் இருக்கு. எங்க அப்பா சீரா தந்ததாக்கும். ஆமா, உன் கண்ணு ரெண்டு நொல்லையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அது எங்களுது இது எங்களுதுன்னு சொல்லிட்டே இரு. அவருக்குள்ள வாளியா இருக்கும். சும்மா இடி சொன்னாய் கோபப்பட போறாரு. ஏடி எனக்கு தெரியாமலாட்டி இருக்கு என் வாளியா. அப்ப அதுல உன் பேர் அடிச்சிருக்கான்னு பாரு. ஏடி அப்பம்லாம் எங்களை பேர்லாம் ஒண்ணு அடிக்காம தாண்டி எங்க அப்பா தந்தாரு. அப்ப சும்மா இரு. ஓ, நீங்க எதுவும் சந்தேகப்படாதீங்க. இந்த வாளியை நான் கொஞ்சம் முன்னால தான் ஆக்கர் கடையில வாங்கிட்டு வந்தேன். நல்ல பழைய காலத்து வாளி, நல்ல தாக்கு பிடிக்கும் பத்தில சுண்டல் விக்கிறதுக்கு. அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன் ரூபா கொடுத்து. வாளி எங்க வாங்கிட்டு வந்தா நமக்கு என்ன? 2 பொட்டில சுண்டல வாங்க, எனக்கு வயிறு வர பசிக்கு திம்போம். உன் மாப்பிள்ள தான் சோத்து முட்டையா இருக்கான்னு பார்த்தா நீ அதுக்கு அடுத்து சோத்து முட்டையெல்லாம் இருக்க தின்னுட்டே இரி. இந்தாங்கம்மா. தம்பி வந்த அவசரத்துல துட்டு எடுத்துட்டு வரல, ஜிபேல பணம் அனுப்பணும்னா போனே எடுத்து வராம வந்துட்டேன் பாத்துக்க. சரி நீ போ, அடுத்த நாள் வருவோம்ல நாளைக்குங்கனே அப்ப துட்டு தரேன். சரியான கோஷ்டிகளமா 2 பேரும் வந்து சேர்ந்தேல. இதுக்கு தான் வாளியை அங்க வாங்கினேல இங்க வாங்கினேல என்ன கேள்வியில கட்டிக்கா. ஏமா நாளைக்கு பார்க் பக்கம் வந்து ரூபா கொடுத்துறேன்னா அதன பார்த்தேன். அப்பவும் நீ குடுப்பியான்னு பார்த்தா என்னதானே குடுக்க சொல்லுது. உன் மாப்பிள்ளை கூட சேர்த்தே உன்னையும் விரட்டி விட்டுற வேண்டியது மாமியார் வீட்டுக்கு. பாவம் பார்த்து வீட்டுல வச்சிருந்தோம்ல அதை சொல்லணும். சரி தின்னு, ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆகாத. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன் டென்ஷன் ஆகுதுன்னு. உனக்கு உன் மருமோள தேடிட்டு செல்ல தாய். அந்த படுபாவி பஞ்சவரணம் ஓடியாரா சுண்டல பாத்துட்டான்னு நினைக்கே. சுண்டல தின்று நம்மளே வாசியில வாங்கி வச்சிருக்கோம். எம்மா சுண்டல தின்னுட்டு பேப்பர் கீழ தான போடுவோம். அப்ப எப்படி பாத்துருவாங்கல்ல? என் அறிவு கொழுந்தே, இப்பதான் உன் அறிவு அதிகமா இருக்கு. சுண்டல மட்டும் நீங்க பேப்பரோட சேர்த்து தின்னுபிடு. நல்ல தாய், நீ உன் மாவளோ இங்கேயா இருக்கியா? ஆமாக்கா, நானும் என் மாவளோ பார்க்ல வந்து காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஆமா நீ எதுக்கு மூச்சரைக்க ஓடியார? இங்க நல்ல காத்து வாங்கிட்டீரி. உன் மருமோ அங்க வீட்டையே காத்தாட வச்சிருக்கா. என்னக்க சொல்லுத ஒண்ணு புரியல. வாங்குள்ள துணிமணி, வாங்குள்ள பாத்திரம் பண்டம், அதான் உங்க அப்பா வீட்ல இருந்து மாட்டு வண்டியில சீரா கொண்டு வந்து இல்ல அந்த பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் உன் மருமோ அப்படியே குப்பையில அள்ளி போட்டுட்டா. மருமோ பண்ணது அட்டகாசத்துல தெருவே ஆடி போயிருக்கு. அவத்துல தை உன் அவளுக்கு 5 கோடியில பரிசு விழுந்திருக்காம்ல, அதை வாங்கிட்டேளா? வாங்கிட்டு வந்துதான் உட்கார்ந்துருக்கேளா? எடி பாத்தியா, உங்க அன்னைக்கு ஆப்பு வைக்க போறேன்னு சொன்ன. இப்ப கடைசில அவன் நமக்கே ஆப்பு வச்சிருவா போல இருக்கு. ஆமா இப்ப நொம்மான்னு டி அவகிட்ட வால் ஆட்டணும் ஒட்டு நறுக்கிடுவா. எடி இந்த கிழவி வேற சொல்லுதால 5 கோடியை எல்லாத்தையும் ஊர் முழுக்க பரப்பிட்டா போல இருக்கு அவங்க அன்னிகாரி. இப்ப என்ன செய்ய யாது செய்ய எனக்கு ஒண்ணுமே புரியல. மண்டை குழம்பி போய் இருக்கேன். செல்ல தாயி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். 5 கோடி வரதுனால வீட்டெல்லாம் சுத்தப்படுத்துதாலாம். அதே மாதிரி பாத்ரூம் நாரி போய் கிடக்காமல, அதை சுத்தப்படுத்தணும்னா என்ன செய்ய முடியும்? அதனால உம்மாருமோ கடப்பாறைய வச்சு பாத்ரூமை இடிச்சு தள்ளிட்டு புதுசா கட்ட போறாளாம். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ? ஒன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, ஒன்னதாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு. சிமிட்டுல நிப்பாட்டுக்கிறேன். உங்க அன்னிகாரி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. இனி என்ன ஆக போதோ யாது ஆக போதோ தெரியல. எல்லாம் ஒன்னாலதான் டி, எல்லா பிரச்சனையும் நீதான் காரணம். உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன் பத்தியா, என்ன சொல்லணும் போ. போறம்டி போறேன். அதுக்குள்ள அவங்க என்ன கூத்தெல்லாம் செய்து வச்சிருக்காலும் தெரியல. செல்ல தாயி இந்த விஷயத்தெல்லாம் நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னு நீ மட்டும் உன் மருமகிட்ட சொல்லிடாத. அதுக்கப்புறம் என்ன இருக்க விட மாட்டா, என்ன ஒரு வழி பண்ணி விடுவா. அதெல்லாம் உன்னை பத்தி ஒண்ணு சொல்ல மாட்டேக்கா. நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. செல்ல தாயி அப்போ அந்த 5 கோடிய உன் மவளும் நீனும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டேளா? எங்க வச்சிருக்கிய? வச்சிருக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கோம். ஏமா நீனாவது சொல்லிட்டு போ, எங்க வச்சிருக்கிய அந்த பணத்தை? எங்கட வச்சிருக்காளோல தெரியலையே. சரியான ஆளுவதா 2 பேரும் அம்மையும் மவளும். முதல்ல எந்த பக்கத்துல இருந்து அடிச்சு உடைக்க? சின்ன பொண்ணு, உன் நாத்தனாரும் உன் மாமியாரும் வந்துகிட்டே இருக்காவோ. என் செல்லங்களா வந்துட்டேன். சீக்கிரம் வா, உன் மாமியா வந்துட்டு இருக்கா. எக்கோ சிம்ரன் யார் பாடலாம் எப்படி பக்கவா இருக்கலாம்? சின்ன பொண்ணு இங்க நின்னு வாய் பார்த்துட்டு நிக்க. உன் மாமியாலும் நாத்தனாவும் அப்படி பந்தவ வரவ பாரு. ஏத்தே நாத்து வந்துட்டேன். தார தப்பட்டெல்லாம் கிளியட்டும். எதுக்கு உங்களை ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கேன்? அடிக்க மேலத்தை. கடவுளே, பாவி மக்கா, என் மாமியாருல கிடந்து ஆடுதா. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். ஏத்தே நாத்து இப்படி தெருல நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க வீட்டுக்கு போவோம். ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கவா வேண்டாமா? இம்மா இப்ப கிடைக்கக்கூடிய மாலை மரியாதை எல்லாம் நல்லா அனுபவிச்சுக்கிடும். பிறகு வரக்கூடிய